குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது கிருஷ்ண விஜயம் பற்றி காண்போம். அதில் மிக முக்கியமான கதாபாத்திரங்களை பற்றி முதலில் நான் காண்போமாக. முன்னொரு காலத்தில் உக்கிரசேனன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். கம்சன் என்ற பெயருடைய அவனது மகன் இளவரசனாக மதுராவை ஆண்டு வந்தான். அவன் மிகவும் கொடுமைக்காரனாகவும் மக்களை மிகவும் துன்புறுத்துவனாகவும் இருந்தார். அடுத்ததாக நாம் தேவகி வசுதேவர் ஆகிய இருவரை பற்றி தெரிந்து கொள்வோம். தேவகி வசுதேவர் கிருஷ்ணருடைய பெற்ற அம்மா அப்பா ஆவார்கள். அவர்கள் இருவரும் மதுராவில் கம்சனுடன் வாழ்ந்து வந்தனர். அடுத்து நாம் குட்டி கிருஷ்ணரை காண்போம். குட்டி கிருஷ்ணர் மிகவும் குறும்புக்காரனாகவும் மிகவும் சுட்டித்தனமாகவும் இருந்து வந்தார். அடுத்து நாம் மிக முக்கியமான கதாபாத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். அவர்கள் கிருஷ்ணரை வளர்த்த அம்மா அப்பா யசோதை நந்தகோபால் ஆகிய இருவரும் ஆவார்கள். அவர்கள் இருவரும் கோகுலத்தில் கிருஷ்ணரை மிக அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தனர். அவர்கள் இருவரும் கிருஷ்ணரை மிகவும் நேசித்தனர், பாதுகாத்து பத்திரமாக வளர்த்து வந்தனர். அடுத்து நாம் மிக முக்கியமான கதாபாத்திரமாகிய கிருஷ்ணரை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்வோம். அவர் மிகவும் சுட்டித்தனமாகவும் கோகுலத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் கவர்ந்தவனாகவும் மிக அழகாகவும் இருந்தார். அவரை கவர்ந்த ராதை கிருஷ்ணரிடம் சேர்ந்து எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி நாம் கிருஷ்ண விஜயத்திலும் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் அடுத்து நம் மிகவும் முக்கியமான கதைக்கு செல்வோம். ஒன்றுவிட்ட சகோதரி தேவகி மேல் பாசம் கொண்ட கம்சன் வசுதேவருடன் அவளுக்கு திருமணம் முடித்து அழைத்து வந்தார். அப்பொழுது அசுரரி ஒன்று தோன்றி, தேவகியின் 8வது மகன் உன்னை அழிப்பான் என்று கூறியது. இதற்கு அஞ்சி கம்சன் தேவகி வசுதேவரையும் சிறையில் அடைத்தான். அவர்களுடைய 6 குழந்தையும் கொன்ற கம்சன் 8வது குழந்தையை பிறப்பதற்கு காத்திருந்தான். வசுதேவருடைய தேவகி வசுதேவரை சிறையில் அடைத்த கம்சன் அவர்களுடைய 6 குழந்தையையும் கொன்று 8வது குழந்தை பிறப்பிற்காக காத்திருந்தான். அப்பொழுது திடீரென்று மதுரா நகர் முழுவதும் இடிமின்னலுடன் பலத்த சூறாவளி புயல் வீசியது. வசுதேவருடைய கனவில் மகாவிஷ்ணு தோன்றி தமக்கு பிள்ளையாக பிறக்கப் போவதாகவும் தன்னை தேவகியிடமும் நந்தகோபாலரிடமும் கோகுலத்தில் கொண்டு சேர்க்குமாறு வசுதேவரும் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டதும் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டன. யமுனை நதி வழிவிடத் தொடங்கியது. மதுரா நகரமே இடிமின்னலுடன் இருந்தது. ஆதிசேஷன் கிருஷ்ணருக்கு குடையாக விளங்கினார். கோகுலம் அடைந்த வாசுதேவர் குழந்தையை யசோதாவிடமும் நந்தகோபாலரிடமும் ஒப்படைத்து அங்கு இருந்த பெண் குழந்தையை சிறைச்சாலைக்கு எடுத்து வந்தார். குழந்தையை தன் கையில் ஏந்திய யசோதையும் நந்தகோபாலரும் மிகுந்த ஆனந்தத்துடன் விளங்கினர். யசோதையை குழந்தையை கிருஷ்ணரை பாசத்துடன் வளர்த்து வந்தார். ஆயர்பாடி மக்கள் உற்சாகத்தில் திளைத்து வந்தனர். யசோதை கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய், இண்டும் மற்றும் பலகாரம் ஆகியவற்றை செய்து கொடுத்து அவரை மகிழ்ச்சியாக வளர்த்து வந்தார். கோகுல மக்கள் ஆனந்தத்தில் திளைத்தனர். கிருஷ்ண விஜயம் உண்டானதும் கோகுல மக்கள் ஆடிப்பாடி உற்சாகத்துடன் இருந்தனர். जिसकी दीवानी ब्रिज की हर बाला वो किसना है, वो किसना है, वो किसना है।